கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகையின் அருளைப் பெற சக்தி பீடங்களை பாரத தேசம் முழுக்க தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். நமக்கும் அம்பிகைக்குமான தொடர்பு அப்படின்றது எப்பத்திலிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வாயில் ஒரு வார்த்தை வர ஆரம்பிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் அம்மானு தான் கத்துவோம், அப்பான்னு கத்த மாட்டோம். எங்கேயாவது கையில் ஏதாவது விழுந்துடுச்சு, இல்லை குட்டியாக கட் பண்ணிட்டோம், இல்லை கால் தடுக்கிட்டோம், என்ன பண்ணுவோம்? அம்மா அப்படி தான் கத்துவோம். அம்மா வலி. அதே அப்பா நிம்மதியாக இருக்கும் பொழுது யாரை கூப்பிடுவோம்? அப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ எங்கெல்லாம் வலியோ அங்கெல்லாம் தோன்றா துணையாக அம்பிகை நமக்கு கூடவே இருக்கின்றாள். அப்பத்திலிருந்து அம்பாளுக்கும் நமக்குமான தொடர்பு அப்படின்றது துவங்கி விடுகின்றது. சக்தி பீடம் என்றால் என்ன? எப்போ மாதிரி ஒரு குட்டி அறிமுகம். தாட்சாயணி தேவி தன் கணவன் பேச்சை கேட்காமல் என்னுடைய தந்தை கிட்ட எப்படி உங்களை கூப்பிடாம யாகம் நடத்தலாம் அப்படின்னு கேட்டு உங்களுடைய உரிமையான அவிர்வாகத்தை வாங்கி வரப்போகின்றேன் அப்படின்னு தட்ச யாகத்திற்கு வர அங்கே தட்சன் அம்பாளை அவமானம் செய்கின்றான். அதனால் அம்பிகை ரொம்ப வருத்தமாகி அந்த கணவனின் பேச்சையும் கேட்கலையே, இப்போ போனால் பரிகாசம் செய்வார். நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா? கணவன் பேச்சை கேட்காம எங்கேயாவது வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே நடந்தால் மறுபடியும் போனால் அப்போவே சொன்னேன்ல என் பேச்சை கேட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதே மாதிரி அம்பாள் யோசிச்சா அங்கே இருக்கக்கூடிய யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள். இதை அறிந்த சிவபெருமான் அம்பிகையை பிரிந்து இருக்க முடியாமல் அவளுடைய உடலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆட, இப்படியே போச்சுன்னா இதற்கு முடிவே இல்லை, அம்பிகை அழிய மாட்டாள் அப்படின்ற விஷயத்தை திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை பாரத தேசம் முழுக்க விழச் செய்து அது விழுந்த இடங்களெல்லாம் அவள் அருளாட்சி செய்ய போகும் இடம், அதுதான் சக்தி பீடம் என்பதை சிவபெருமானும் விஷ்ணுவும் அம்பிகையும் சேர்ந்து திருவிளையாடல் நிகழ்த்தி நமக்கு சக்தி பீடங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இன்று நாம் ருத்ராணி சக்தி பீடம் எங்கே இருக்குது? நம்ம தமிழகத்தில் இருக்கோம், டக்குன்னு வட இந்தியா போய்ட்றோம், ஜம்மு போகிறோம். இப்போ நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். இது மகா காளி சக்தி பீடம். எந்த இடம்? அவந்திகாபுரம். இதே பேரை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், அந்த இடத்துல தான் சங்கரி தேவியாக அம்பாள் மகோத்பலா சக்தி பீடம் உஜ்ஜயினியில் தரிசனம் செஞ்சோம். எப்படி நம்ம தமிழகத்துக்குள்ளேயே நிறைய கோயில் இருக்குது, மீனாட்சி, காமாட்சி, இதெல்லாம் தமிழகத்தில் வரா மாதிரி மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3-4 சக்தி பீடங்கள் கூட சில இடங்கள்ல இருக்குது. இப்போ மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் இருக்கிற 2வது சக்தி பீடம். ஏன்னா முதல்ல மகோத்பலா சங்கரி அருள் பாலிக்கும் சக்தி பீடம், இப்போ அம்பாளுடைய உதடு விழுந்த இடம், அதரம் விழுந்த இடம், அந்த உதடு விழுந்த இடம்தான் மகா காளியாக அவள் அருள் பாலிக்கும் ருத்ராணி சக்தி பீடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன ஆலமரம்னாலே பெருசாக வளரும், அம்பாளால் விதைக்கப்பட்ட ஒரு ஆலமரம் இன்னும் சிறிய அளவில் இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்குது. புராணத்தின்படி இந்த ஆலமரத்தின் கீழ்தான் அம்பிகையானவள் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்தாள் அப்படின்ற ஒரு செய்தியும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைலாம் பண்ணுறாங்க, சில சமயம் வீட்டில் இருந்து வேலை பண்ணும்பொழுது குழந்தையும் அப்படியே பார்த்துப்பாங்க. வெளியில் போனால் யாராவது பார்த்துக்கணும். வீட்டில் இருந்து வேலை பண்ணும்பொழுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இப்போ இருக்கு இல்லையா? அப்போ வீட்டிலே குழந்தைகளை பார்த்துப்பாங்க. அது மாதிரி அம்பாள் எப்பவும் சதா சர்வ காலமும் உஜ்ஜயினி மகாகாளியாக இருந்ததால் அவளுடைய குழந்தையை அந்த மரத்தடியிலேயே, எப்படி இந்த விவசாயம் செய்யும் பெண்கள்லாம் மரத்தடியில் தூளி கட்டி குழந்தைகளை வளர்ப்பார்களோ அது மாதிரி முருகப்பெருமானை வளர்த்தெடுத்தாள். இதனுடைய தொன்மை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமபிரான் இங்கு நீராடி விட்டு சென்றார். அடுத்தது கிருஷ்ணன் சாந்தீப முனிவர் அப்படின்றவர்கிட்ட தான் கிருஷ்ணன் குருகுல வாசம் செய்தார். கிருஷ்ணன் மதுரால பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தாலும் அவருடைய குருகுல வாசம் என்பது கிருஷ்ணனுக்கு சுதாமா, குச்சேலர் இவர்களோட இந்த உஜ்ஜயினியில் தான் இருந்தது. இப்போ இவர்களெல்லாம் சென்றிருக்கின்றார்கள் என்றால்
அது எவ்வளவு தொன்மை வாய்ந்த தலம் அப்படின்றது உங்களுக்கு உணர்ந்திருக்கும். ஹர சித்தி தேவி அப்படின்றது பேர். ஏன் ஹரன் என்ற சிவபெருமானுடைய சித்தம் ஆசைப்படி அசுரர்களை அம்பாள் அழித்து இங்கு குடிக்கொண்டு அருளாட்சி செய்கின்றாள். அதனால ஹர சித்தி தேவி. உஜ்ஜயினி அப்படின்னு பேர். உஜ்ஜயினி அதாவது ஜைன மதம் உச்சத்தில் இருந்ததாலும் உஜ்ஜயினி. இதை பற்றி சங்கரி பீடத்தில் நிறைய சொன்னதால இதை நான் மறுபடியும் சொல்லலை. அடுத்தது உஜ்ஜயினி அப்படின்னா வெற்றியை கொடுக்கும் இடம். 3 கோட்டை, தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை வைத்து 3 அசுரர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்த தேவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் என்று வந்தார்கள். அப்போ அந்த 3 கோட்டைகளும் ஒரே, ஏன்னா அது வட்டமாக சுத்தின்ண்டே இருக்குமா. நம்ம எப்படி சூரிய குடும்பத்தில் அது எல்லாம் அதுக்கு ஒரு பாதை இருக்கும் தெரியுமா. நம்ம பூமி ஒரு பாதை, செவ்வாய் ஒரு பாதை, புதன் ஒரு பாதை, அது மாதிரி தங்கக்கோட்டை ஒரு பாதை, வெள்ளி, இரும்பு இதெல்லாம் ஒரு வட்ட பாதை அமைத்து வலம் வந்து கொண்டு இருக்கும். இந்த பாதையில் வலம் வருது இல்லையா, 3 கோட்டை எப்போ நேர்கோட்டில் வருதோ அப்போ மட்டும்தான் அவங்கள அழிக்க முடியும். அப்படி தள்ளி போயிட்டாங்கன்னா திருப்பியும் ஒன்றா எல்லாம் நேர்கோட்டுக்கு வர வரை காத்துட்டு இருக்கணும். அப்படி எல்லாரும் நேர்கோட்டுக்கு வரப்போகிற சமயத்தில் சிவபெருமான் அந்த 3 பேரை திரிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புராந்தகர் அப்படின்றதே சிவபெருமானுக்கு இந்த வதத்தால் ஒரு பேர். அப்படி திருப்புராந்தக மூர்த்தியாக வந்து 3 கோட்டைகளும் அப்படியே நேராக வரும்பொழுது அழிக்கின்றார். அப்படி சிவனால் வெற்றி கொண்ட இடம் என்பதாலும் உஜ்ஜயினி அப்படின்றது பேர். இந்த மகாகாளியை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இவளுடைய பரிபூரண அருளை பெற்ற ஒருத்தரை பற்றி விடவே முடியாது. அதுதான் யாரு? மகாகவி காளிதாசன். ஆடு மேய்க்கிற சிறுவன் மந்திரியோட சூழ்ச்சியால் மகாராணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவளுக்கு முதல் நாளே தெரிஞ்சிடுது இப்படி அவள் ரொம்ப அறிவு, பயங்கர ஞானம் உள்ள இளவரசி. இந்த முட்டாளையா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கைவிட மாட்டேன். ஆனால் அவள் அழறா, அம்மா இவ்வளோ அறிவாக இருக்கிறேன், உன் பக்தியாக இருக்கேன், இப்படி ஒரு முட்டாளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களேம்மா, என்னம்மா இது வடிகட்டின முட்டாள்னு வாங்களா. அப்படி இருந்தாராம். அம்பாளிடம் அழ அழ, நீ கவலைப்படாத, அவனை நான் ஞானம் உள்ளவனாக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசனுடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு செய்தி கூட உண்டு. மரத்து கிளைக்கும் முனையில் உட்காந்து அந்த கிளையை வெட்டுவோம். அப்போ அந்த கிளையை வெட்டினா தான் விழுவோன்ற அளவு கூட ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத காளிதாசனை அவனுடைய நாக்கில், அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஏதோ பேர் தான், நாக்கில் ஓம் எழுதி சரஸ்வதி கடாட்சத்தை அந்த நாவில் வரவழைத்ததால் காளிக்கு தாசனாக காலம் முழுக்க அம்பிகையின் புகழ் பாடியதால் தான் அவருக்கு கவி சக்கரவர்த்தி காளிதாசன். அந்த காளிதாசனை கொடுத்தது யாருன்னா இந்த மகாகாளி. அப்போ அவகிட்ட போய் நம்ம எதுவுமே எனக்கு தெரியாதுமா, நான் கூட ஒரு முட்டாள்மா, நீதாம்மா ஞானம் தரணும் அப்படின்னு அவகிட்ட போய் வேண்டினா ஞானத்தை கொடுக்க வேண்டியவள். நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் தமிழகத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் 3-4 தடவை போகிறோம். ஒரு தடவையாவது 7 முக்தி தலம்னு கருட புராணம் சொல்லுது. அந்த 7 முக்தி தலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள் இருக்கக்கூடிய கோயில்களாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், துவாரகா, அயோத்தி, மதுரா இப்படி இருக்கக்கூடிய இடத்துல காஞ்சி காமாட்சி மாதிரி உஜ்ஜயினிலையும் காளி தான் ரொம்ப பிரசித்தி. விக்ரமாதித்தனுடைய குல தெய்வமாக விளங்கியவள் தான் இந்த மகாகாளி. காளிதாசன் இந்த அம்பாளை வழிபட்டு குமார சம்பவம், ஷியாமளா தாண்டகம் இப்படி நிறைய இப்போ நமக்கு எப்படி ஒரு கம்பரோ செக்குழாரோ அது மாதிரி காளிதாசனுடைய படைப்பெல்லாம் அவ்வளவு பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய அழியாத படைப்புகள். அதை கொடுக்க செய்தவள் யாரு? முட்டாளை. யார் தருவார் இந்த அரியாசனம், மன்னரோடு சரியாசனம்னு ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு. அந்த அளவு மன்னருக்கு நிகராக சரியாசனம் கொடுத்து ஒரு சாமானிய மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனை அவ்வளவு ஞானம் படைக்க செய்தாள் என்றால் அந்த மகா காளியின் சக்தியை என்னவென்று சொல்வது. அதனால் யாரெல்லாம் அம்பாள் பக்தர்களோ ருத்ராணி பீடம் சென்று மகா காளியை அவந்திகாபுரம் உஜ்ஜயினி அப்படின்ற இடத்துக்கு போய் அவளுடைய அதரம் முதடு விழுந்த இடத்திற்கு சென்று அவளை வழிபாடு செய்து நலன் பெறுங்கள். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.